புதியதாக பால் பண்ணை தொடங்க இருக்கக்கூடிய தமிழக முன்னாள் பாரதிய ஜனதா கட்சி தலைவரான அண்ணாமலை அரசியலை விட்டே ஒதுங்கப் போவதாக பரவலான செய்திகளானது வெளிவந்து கொண்டிருக்கிறது. கர்நாடகாவில் காவல்துறை அதிகாரியாக பணியாற்றிய அண்ணாமலை தமிழக பாஜக தலைவராக பொறுப்பேற்று அந்த கட்சியை அசுர வேகத்தில் வளர்த்து வந்தார். தமிழகத்தில் பாஜகவின் வாக்கு வங்கி அதிகரித்த அதே சமயம் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா குறித்து அண்ணாமலை தெரிவித்த கருத்தால் அதிமுக கூட்டணி உடைந்திருக்கிறது. இந்த நிலையில தான் தற்பொழுது நயினார் நாகேந்திரன் தலைமையில தமிழக பாஜக கட்சி செயல்பட்டு வருது. சமீப காலமாகவே பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவாக குரல் கொடுத்து வரும் அண்ணாமலைக்கு இன்னமுமே பதவி எதுவுமே வழங்கப்படவில்லை. இந்த நிலையில தான் அவர் கோவை அருகே ஏராளமான அளவுல நிலம் வாங்கியதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. இது தொடர்பாக அவர் அறிக்கையும் ஒன்றை வெளியிட்டிருக்காரு. அந்த அறிக்கையில பாத்தீங்கன்னா, நான் இயற்கை விவசாயத்தின் மீது ஆர்வம் கொண்டவன். எனது விவசாய தேவைக்காக கடந்த ஜூலை மாதம் 12ஆம் தேதி விவசாய நிலம் வாங்கி இருப்பது உண்மைதான். அந்த நிலம் என்னுடையது மற்றும் என் மனைவியின் சேமிப்பு மற்றும் கடன் ஆகியவற்றை பயன்படுத்தி வாங்கியிருக்கிறேன் என்றும் சொல்லியிருந்தார். வங்கி மூலம் வாங்கிய கடனுக்காக மாதந்தோறும் வட்டியும் செலுத்திட்டு வருவதாகவும் சொல்லியிருக்காரு. கோவையில் இருக்கக்கூடிய காலப்பட்டியில் இந்த நிலமானது இருக்கிறது என்றும் தனது மனைவி அகிலாவிற்கு பவர் ஆஃப் அட்டானி வழங்கியிருப்பதாகவும் அண்ணாமலை தெரிவிச்சிருக்காரு. மேலும் நான் மத்திய அரசு திட்டத்தின் கீழ் ஒரு பால் பண்ணை அமைப்பதற்காக கடனுக்கு விண்ணப்பித்திருக்கிறேன் என்றும் அண்ணாமலை சொல்லியிருக்கிறார். அந்த விண்ணப்பம் தற்பொழுது பரிசீலனை செய்யப்பட்டு வருகிறது. விரைவிலேயே ஒரு பால் பண்ணை தொடங்க இருக்கிறேன். அடுத்த ஆண்டு வருமான வரி செலுத்தும் பொழுது இதற்குரிய ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்படும். என் வாழ்க்கையில் இதுவரை வாங்கிய முதல் மற்றும் ஒரே அசையா சொத்து இந்த நிலம்தான் என்றும் அண்ணாமலை குறிப்பிட்டிருந்தார். இதற்கிடையே சமீப காலமாக அவர் பாரதிய ஜனதா கட்சியின் ஆலோசனை கூட்டங்களில் புறக்கணிச்சிட்டே வந்தார். டெல்லியில் நடைபெற்ற பாரதிய ஜனதா கட்சியின் முக்கிய ஆலோசனை கூட்டத்தில் நயினார் நாகேந்திரன் உட்பட அனைவருமே கலந்து கொண்டார்கள். ஆனால் அண்ணாமலை கலந்து கொள்ளவில்லைன்னு சொல்லப்படுது. இது மட்டுமல்லாமல் தமிழக பாஜக தலைவராக இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரனுக்கும் அவருக்கும் ஒத்துப்போகவில்லைன்னு சொல்லப்படுது. இதனால உள்கட்சி மோதல் நடைபெற்று வருகிறது. இது தொடர்பாக டெல்லி மேலிடம் அவ்வப்போது அண்ணாமலையை எச்சரிக்கையும் விடுத்து வந்தது. மேலும் இதுவரை அண்ணாமலைக்கு கட்சி பதவி எதுவுமே வழங்கப்படவில்லை. அவர் தனக்கு மத்திய அமைச்சர் பதவிக்கு ஈடாக ஒரு பதவி தரப்படும் என எதிர்பார்த்தார். ஆனால் அவருக்கு எந்த பதவியுமே வழங்கப்படவில்லை. இது போன்ற பல காரணங்களால அவர் பாரதிய ஜனதா கட்சியை விட்டு விலகி முழு நேர விவசாயத்தில் ஈடுபட போவதாகவும் பேசிட்டு வராரு. ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு குடும்பத்தினர் நடத்தி வரும் பால் பண்ணை மிகப்பெரிய அளவில் வருமானம் ஈட்டி தருகிறது. சந்திரபாபு நாயுடுவின் மனைவி பெயர்ல அந்த பால் பண்ணையானது செயல்பட்டு வருது. கிட்டத்தட்ட 3 மாநிலங்களுக்கு அந்த பாலானது சப்ளை செய்யப்பட்டு வருது. இதன் மூலம் கோடிக்கணக்கில் வருமானமும் ஈட்டிட்டு வராங்க. தற்பொழுது அதே பானையில தான் தனது மனைவி பெயர்ல பால் பண்ணை தொடங்க இருக்காரு அண்ணாமலை அவர்கள். இதன் மூலமா கோடிக்கணக்கில் வருமானம் ஈட்ட முடியும் என்பது அவரது கணக்காகவே இருக்கிறது.